நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல் சிறுநீரக முறைகேடு தொடர்பாக அரசு விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போதைய விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் கிட்னி முறைகேடு சம்பவத்தை சில தினங்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி இருந்தது. முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சிதார் ஆகிய மருத்துவமனைகளுக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த விசாரணையினுடைய இறுதி அறிக்கையை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில வினித் ஐஏஎஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு மேற்கொண்ட நடவடிக்கையில் திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனித உறுப்பு மாற்று சட்ட திட்டத்திற்கு முரணாக சான்றுகள் பெறப்பட்டுள்ளதும், தனியார் மருத்துவமனையில் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்ததும், பணத்திற்காக உடல் உறுப்புகளை பெற்றதும், சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். திருச்சி சிதார் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட உரிமத்தினை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறது. சுகாதாரத்துறை நடத்திய விசாரணையில் ஆனந்த் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவர் கிட்னி விற்பனை முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது எனவும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது எனவும் சுகாதாரத்துறை இறுதி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெரி, நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியா இது போன்ற ஒரு நடவடிக்கை, இது போன்ற ஒரு அறிக்கையில சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை சார்பாக குறிப்பிட்ட அந்த 2 மருத்துவமனைக்கு ஒரு சில மருத்துவ லைசன்ஸ்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இந்த குழு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையில மேலும் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த குழு? குறிப்பாக இந்த அறிக்கையில பார்க்கும் பொழுது இந்த மேற்கோள் காட்டிய 2 மருத்துவமனைகளினுடைய அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய அந்த லைசன்ஸ் தற்காலிகமாகத்தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த லைசன்ஸினை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இதுக்கு முன்னதாக முதற்கட்ட விசாரணை என்பதனால தற்காலிகமாக இந்த லைசன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதனால இந்த 2 நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வது மட்டுமில்லாமல் தற்பொழுது அந்த 2 மருத்துவமனையினுடைய உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இங்க கூறப்பட்டிருக்கிறது. ஜெரி, இந்த குழு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா மனித உறுப்பு மாற்று சட்டத்திற்கு முரணாக சான்றுகள் பெறப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அந்த குழுல இது குறித்த ஏதேனும் விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா? அதாவது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பணத்திற்காக உடல் உறுப்புகளை பெற்றதும், சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் தெரிய வந்திருப்பதாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சட்ட நுணுக்கங்களை, அதாவது டாக்குமெண்டேஷன் இந்த விஷயங்கள்ல குளறுபடி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமைச்சர் கூட இது முறைகேடு, திருட்டு கிடையாது முறைகேடு என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்த முறைகேடினை கண்டறிந்து விட்டதாகவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெரி, இந்த விசாரணை குழு பல்வேறு விஷயங்களை முன்வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முறைகேடுல ஈடுபட்டிருக்கதா இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மருத்துவமனைகள் மேல் நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? துறை ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அது குறித்து ஏதேனும் பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? தற்பொழுது வரை இந்த உரிமத்தை ரத்து செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது முதற்கு, அதாவது இறுதிக்கட்ட அறிக்கையை தான் தற்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையின்படி சுகாதாரத்துறை இனிதான் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிய வருகிறது. ஜெரி, நாமக்கல் சிறுநீரக முறைகேடு தொடர்பாக அரசு விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பாக மீண்டும் ஒரு முறை முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க.
ஷியாம், சில நாட்களுக்கு முன்பு பள்ளிப்பாளையத்துல கிட்னி தானம் செய்யும் போர்வையில விற்பனையில் ஈடுபட்ட பெண்கள் 5 பேரிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள். மேலும் தலைமறைவான இடைத்தரகரை காவல்துறையினர் தேடியும் வருகின்றனர். கிட்னி முறைகேடு சம்பவத்தை சில தினங்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி இருந்தது. முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் பொழுது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சிதார் ஆகிய மருத்துவமனைகளுக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இறுதி அறிக்கையை தற்பொழுது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கை இந்த விஷயங்களை எல்லாம் வினித் ஐஏஎஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனித உறுப்பு மாற்று சட்டத்திற்கு முரணான சான்றுகள் பெறப்பட்டுள்ளதும், தனியார் மருத்துவமனைகள் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்ததும், பணத்திற்காக உடல் உறுப்புகளை பெற்றதும், சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் தெரிய வந்திருப்பதாக இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் திருச்சி சிதார் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட உரிமத்தினை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை நடத்திய விசாரணையில ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோர்ன் ஆகிய இருவர் கிட்னி விற்பனை முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில இந்த 2 நபர்கள் மீது இனிதான் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படும். மேலும் விசாரணையில் ஈடுபடுவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நடவடிக்கையும் எடுக்கப்படும். அதே போல நிறுத்தி வைக்கப்பட்ட உரிமத்தையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நாமக்கல் சிறுநீரக முறைகேடு தொடர்பாக அரசு விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பாக சில பரிந்துரைகளை இந்த குழு கொடுத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.